அவர் தான் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுவார். ஓரி பரி பரியாம் தெரிதி ஷதரபா. ஏன்னா அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் உருவாக்கப்பட்டிருக்கும். அதுதான் நம்மளுடைய மேன்மை. ஸோ ஏதோ வெளியிலிருந்து ஒன்று வரும்ட்டு நீங்க பார்க்காதீங்க, உங்களுக்குள்ள இருந்து வருவதை பாருங்க. உங்களுக்குள்ள இருந்து தான் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும், உங்களுக்குள்ள இருந்து தான் அவருடைய அன்பு வெளிப்படும். நீங்க உங்க உள்ளார்ந்த மனிதன் யாருன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, யுவர் ஸ்டேட் ஆஃப் பீயிங், உங்க வாழ்வியல் எங்கிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறத நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா, நீங்க வெளியே அழைந்து திரிவதில்லை. ஏசா என்ன பண்ணாரா, வெளியே போய் வேட்டையாடி கொண்டு வந்தான். ஆனால் யாக்கோபு அறிந்திருந்தான், உள்ளே இருக்கு, தன்னுடைய கூடாரத்திற்குள் எல்லாம் இருக்கிறது என்பதை அறிந்தவனா. ஆபிரகாமுடைய படியிலே அமர்ந்து, அவருடைய காலடியிலே அமர்ந்து, தன்னுடைய பயணத்துடைய காரியங்களை அறிந்து, ஓ நம் தகப்பன் இப்படிப்பட்டவரா என்பதை அறிந்து, தன்னுடைய தாத்தாவை அழைச்சு வந்த தேவனுடைய அம்மாண்டுகளை அறிந்தவராய் கூடாரத்திலே அமர்ந்திருந்தது போல. ஓ லவ் யூ ஃபாதர், லவ் யூ ஃபாதர். ஆனா அவனை எத்தன்னு சொல்றாங்களே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சில காரியங்கள் வேறு விதமாய் அமைந்திருக்கலாம். ஆனா தேவன் தெரிந்தெடுத்த ஒரு பாத்திரத்தையும் அவர் புறம்பே தள்ளுவதே இல்லை, அவர் புறம்பே தள்ளுவதே இல்லை. வசனம் இப்படியாக சொல்கிறது, யாக்கோபு தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவன் பதான் அராமுக்கு போய் பெண் கொண்டு வந்ததை அறிந்தவனா கீழ்ப்படிந்து, ஏசாவுக்கும் அது சொல்லப்பட்டிருக்கு, இங்கே பெண் கொள்ள வேண்டாம், நீ போய் உன்னுடைய தாயுடைய வீட்டிலிருந்து பெண் கொண்டு வருவாயாகன்றது அவனுக்கும் சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா அவன் கீழ்ப்படியவில்லை. ஆனா ஒரே கீழ்ப்படிதல், தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்த அந்த ஒரு கீழ்ப்படிதல் அவனிலிருந்து ராஜாக்கள் தோன்றி வர உதவியது என்றால், கிறிஸ்துவின் ஒரே கீழ்ப்படிதலுக்குள் இருந்து சிருஷ்டிக்கப்பட்ட நமக்குள் இருந்து எப்படி வல்லமப்பட முடியாம இருக்கும், எப்படி வெளியில வராம இருக்கும், நம்மளிருந்து வருகிற ராஜ்யங்களை தடுப்பது யாரால் கூடும்? ஒருவராலும் கூடாது. ஓ லவ் யூ, லவ் யூ, லவ் யூ ஃபாதர். நன்றி செலுத்துறோம்ப்பா. அப்பா, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா இந்த ஆசீர்வாதத்திலிருந்தே நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. இவர்களுக்குள்ளிருந்து வருகிற வல்லமை அவர்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, கண்கள் எப்படி அப்பா திறக்கப்பட்டதோ அப்படியாக இவருடைய மனக்கண்கள், ஆழத்தில் இருக்கிற இவர்களுடைய மனப்பிரகாச கண்கள் விரிவடைவதாக, திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ நன்றி, நன்றி, நன்றி அப்பா. அது மகா ஊற்று கண்கள் திறந்து இந்த பூமி முழுவதையும் நிரப்பியது என்றால், ஓ இன்று உம்மை அறிகிற அறிவின் அந்த மனப்பிரகாசம், ஓ மனக்கண்கள் எங்களிலிருந்து ஓ வெளிப்படும் பொழுது அந்த பிரகாசத்தினால் இந்த பூமி முழுவதும், இந்த பூமின்றது நீங்க சொல்ற இந்த எர்த் இல்ல, the universe, the galaxies, எத்தனையோ என்னது மில்கி கேலக்சிஸ் இருக்கு, அத்தனையும் உங்களிலிருந்து வெளிப்படுகிற தேவனுடைய முக பிரகாசம் இந்த எல்லா யூனிவர்ஸையும் நிரப்புங்க. ஓ லவ் யூ, லவ் யூ, லவ் யூ ஃபாதர். நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். அந்த சூரியன் இருக்குல்ல, அதுதான் பெருசு. அதுல பார்த்தா சின்ன ஒரு குட்டி இதுதான் நம்ம எர்த். அதோடைய பிரகாசமே, ஒன்னுகிட்ட இருந்து வாங்கி தருகிற அந்த பிரகாசமே, அந்த சூரியன், அந்த நெருப்பு வந்தே இந்த யூனிவர்ஸ்க்கு ஃபுல்லா தன்னுடைய பிரகாசத்தை தர முடியுமென்னா, நீங்க வார்த்தையின்படியும் வல்லமையின்படியும் அந்த அதுக்கு பிரகாசத்தை கொடுக்கிற நீங்களா இருக்கும்போது உங்களிலிருந்து பிரகாசம் வெளிப்படாதிருப்பது எப்படி? அதனாலதான் அவரு சூரியனுக்கு கீழே இல்ல, அதுக்கு மேல நீண்டிருக்கிறாரு. சூரியன் உனக்கு வெளிச்சம் தரப்போறது இல்ல, அதுக்கு மேல ஒரு வெளிச்சம் உங்களை நிரப்பி இருக்கு. அவருடைய மகிமை உங்களை நிரப்பி இருக்கிறது. நீங்க தான் இந்த பூமிக்கு வெளிச்சமா இருக்க போறீங்க. நீங்க தான் இந்த பூமிக்கு என்ன சொல்ற சுகமா இருக்க போறீங்க, சந்தோஷமா இருக்க போறீங்க, மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. ஓ லவ் யூ, லவ் யூ, லவ் யூ டாடி. அப்பா இப்படியா இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நான் வாழ்த்துறேன் தகப்பனே. உங்க ஆசீர்வாதத்தை இவர்கள் மேல் பேசுகிறேன் தகப்பனே. அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்து. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. நம் பிள்ளைகள் நம் கண் முன்னாடி வளர்றது சந்தோஷமா இருக்கு. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தமாக்குவான், அவருடைய வார்த்தையினால் அல்லவோ அப்படின் போது, இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க அவருடைய வார்த்தையினால் நிரம்பி வழிகிறத பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்கு? மிகவும் சந்தோஷமா இருக்கு. ஒன்னே ஒண்ணுதாங்க,
நம்ம பிள்ளைய அவர்கிட்ட விட்டோன்னா அது தானா வளரும். அப்ப தானா வளரும்போது நம்ம வழியில பார்க்கும்போது வேற வேற மாதிரி தான் இருக்கும். ஊற்றுக்கண்கள் திறந்து வெளியில வந்தபோது யாராலையும் அது தடுத்து நிறுத்த முடியலையோ அப்படிதான் நம் பிள்ளைகளிலிருந்து வருகிற அந்த வல்லமைய யாராலும் இந்த நாட்கள்ல தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென். உங்களிலிருந்து தான் வல்லமை புறப்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 5வது வசனம். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. ஆனா மனிதனுக்கு முன்பாகவே என்ன சொல்லிட்டாரு? அதாவது தன் தன் விதை தரும் கனிகள் முளைக்கலாம் சொல்லிட்டாரு. ஆனா முக்கில ரகசியம் புரிகிறதா உங்களுக்கு? விதை என்ன வந்துருச்சு சொல்லிட்டாரு. எத்தனை நாளே சொல்லிட்டாரு. வெளிச்சம் உண்டாக கூடாதுன்னு சொல்லி இது பண்ணாரு. செகண்ட் டே என்ன பண்றாரு? சமுத்திரத்தை உண்டு பண்ணிட்டாரு, வெட்டாந்தரையே பூமின்னு எல்லாம் சொல்லிட்டாரு. தேர்ட் டே என்ன பண்ணிட்டாரு? உடனே வெட்டாந்தரை காலியா இருக்குன்னு அங்கிருந்து என்ன பண்ண புல் பூண்டு முளைப்பதாக அது தன் தன் விதையின் படியே கனிகளையும் எல்லாத்தையும் உருவாக்க கடவதான்னு என்ன சொல்லிட்டாரு? 3வது நாளே சொல்லப்பட்டாயிற்று. ஆனா இங்க சொல்லுது செடிகள் உண்டாகவில்லை, பூண்டுகள் முளைக்கவில்லை, அதை மழையும் பெய்யவில்லை, அதை பண்படுத்த மனுஷனும் இருக்கவில்லை. சோ விதை வந்துருச்சு. ஆனா விதையில என்ன இருந்துச்சு? ஜீவன் இருந்துச்சு. ஆனா அந்த ஜீவன் என்ன பண்ணல? முளைக்கல. ஏன்னா சர்வ சிருஷ்டியும் ஏகமா யாருக்குதான் காத்துட்டு இருக்கு? நமக்காக காத்திருக்கு. இப்ப எப்படி காத்துட்டு இருந்துச்சோ அப்பவும் ஆதாமுக்காக காத்திருந்தது. ஆதாமுக்காக ஆண்டவர் எல்லாமே ரெடி பண்ணி இருந்தார் தான். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாருன்னா, தோட்டம் ரெடி பண்ணியிருந்தாரா? ரெடி பண்ணாருதான். ஆனா இவன் உருவாகும் வரையும் எதற்குள்ளும் ஜீவன் வரவில்லை. புரியுதா? இவன் முளைக்க வரும் வரையும் எதற்குள்ளும் ஜீவன் வரவில்லை. அப்படிதான் உங்களுக்குள்ள நீங்க வெளிப்படுற வரைக்கும் உங்களுக்குள்ள இருந்து எதுவும் உருவாக்கப்படுறதுக்கு தேவன் விரும்பவே இல்லை. அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்குன்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வெளியில இருந்து ஒன்ன தேட மாட்டீங்க. எல்லாம் யாருக்குள்ளதான் இருக்கு? உங்களுக்குள்ளதான் இருக்குது. ஆமென். விதக்குள்ள ஜீவன் இருக்குது. ஆனா யாரு வெளிப்படல? மனுஷன் இன்னும் வெளிப்படல. அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது சொல்லுங்களேன். அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நினைத்தது. ஆமென். எப்படிங்களா? அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. ஆசீர்வாதம் எங்கதான் இருந்துச்சு? பூமிக்குள்ளதான் இருந்துச்சு. ஆனா இந்த பூமி மனிதன் அந்த மூடு பனி வர்றது வரையும், நீங்க அந்த பூமியிலிருந்து எடுக்கப்படும் வரைக்கும் அந்த பூமி எப்படிதான் இருந்துச்சு? வெட்டாந்தரை தான். ஏற்கனவே விதை வச்சாச்சு இல்ல, தண்ணியை பிரிச்சாரு இல்லையா? தண்ணி இல்லைன்ட்டான், முளைக்கல, தண்ணி மழை பெய்யலன்ட்டாங்க. ஆனா தண்ணி எங்கதான் இருந்துச்சு? சமுத்திரன்ற பேர்ல தண்ணி இருந்துச்சு. ஆனா அந்த தண்ணி நீங்க வர வரை என்ன ஆகல? பயன்பட இல்ல. அதுக்குள்ள என்ன இல்ல? ஜீவன் இல்ல. அப்போ பூமியிலிருந்து தான் என்ன எழும்புது? மூடு பனி எழும்புகிறது. சோ இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல வானம் பார்த்து பூமி உட்கார்ந்துட்டு இருக்கு. வானம் பார்த்த பூமின்ட்டு மழை பெய்யல, செடி முளைக்கலன்னு. அதுவே தவறு. எங்க இருக்கு ஆசீர்வாதம்? பூமிக்குள்ள இருக்கு. பூமியா யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? ஈசாக்கு வானத்தின் பனியும் பூமியின் கொழுமை எங்கதான் இருக்கு? வானத்துல பனிதான் இருக்கு. It will give the drizzling to you, but the fat எங்க இருக்கு? பூமியில தான் இருக்கு. அப்ப அந்த fat எங்க இருக்கு? இப்போ உங்களுக்குள்ள இருக்கு. கொழுமை யாருக்குள்ள இருக்கு? ஆனா வறட்சின்னு இருக்கோம். நீங்களா எப்படி இருக்கீங்க? கொழுமையா இருக்கீங்க. கர்த்தருக்குள் கொழுமையாக இருக்கீங்க. ஈசாக்கு என்ன சொல்றாரு? ஏசாவை பார்த்து,
நல்லா ஒரு கொழுமையான ஒரு இதை அடிச்சுட்டு வந்து அதை நான் சாப்பிட்டு என்ன பண்றேன், ஆசீர்வதிக்கணும்ன்றாரு. சோ இன்னைக்கு நீங்களாம் ஜீவ பலினா, தேவன் சுவாசி நுகர்ந்து பார்க்கிற ஜீவ பலினா உங்களெல்லாம் எப்படிதான் உருவாக்கி இருக்கிறாரு, கொழுமையா உருவாக்கி இருக்கிறாரு. நான் அப்படியே எப்படின்னு இருக்காதீங்க, உங்கள் வறட்சிகளை எல்லாம் செழிப்பாக்கி உங்களை கொழுமை ஆக்கிட்டார். அவர் உங்களை அப்படிதான் பாக்குறாரு. நீங்களெல்லாம் கொழுமை ஆனவர்கள் இயேசுவின் நாமத்தினால. சோ இப்போ மூடுபடி எங்க இருந்து எழும்புது, பூமியில் இருந்துதான் எழும்புது. சோ செழிப்பு எங்க இருந்துதான் எழும்பும், உங்களுக்குள் இருந்துதான் எழும்பும் இயேசுவின் நாமத்தினாலே. அடுத்த வசனம் படிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். ஆமென். பூமியில இப்ப என்ன எழும்புது, மூடு பனி எழும்புது. மூடு பனி எழும்பும் பொழுதே அந்த மூடு பனியிலிருந்து ஆண்டவர் ஃபர்ஸ்ட் அந்த மண்ணிலிருந்து யாரை உருவாக்கினார், மனிதனை தான் உருவாக்குறார். இப்ப மனிதனை உருவாக்கி அவனுக்குள்ளதான் எதை எழுப்புறாரு, ஊதுறாரு, தன் ஜீவ சுவாச காற்றை ஊதுகிறார். அப்பொழுது அவன் யாராக மாறுகிறான், ஜீவ ஆத்மாவாகிறான். இந்த ஜீவ ஆத்மா ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த பூமியே என்ன பண்ணப்படுது, ஆசீர்வதிக்கப்படுது. இவன் மூலமாய் அந்த பூமி நனைக்கப்படுது. இப்ப இவனிலிருந்து பாய்ந்து அந்த விதைகளுக்கு எது பாயுது, ஜீவன் பாயுது, ஜீவ தண்ணீர் பாயுது. எல்லாம் பாய்ந்தோன்னு இப்ப என்ன பண்ணுது, அது எல்லாமே முளைக்க ஆரம்பிக்கிறது. அப்பொழுது ஒரு தோட்டமாக மாறுகிறது. அந்த தோட்டத்துக்குள்ள தேவன் அவனுக்கென்று உருவாக்கி அந்த தோட்டத்திற்குள்ளதான் அவரை யார போய் வைக்கிறாரு, மனுஷனை வைக்கிறாரு. மனுஷன் வச்சதுக்கு அப்புறம் தான் வசனம் சொல்லுது, கனியும் வெளிச்சங்களும் எல்லாமே என்ன பண்ணுதான், முளைக்குதான். நான் சொல்லலைங்க, வசனம் சொல்லுது. எல்லாம் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருந்ததுதான். ஆனா எதுவும் என்ன பண்ண முடியல, உருவாக்க முடியல, உருவாக்கவில்லை. ஏன்னா உங்களுக்குள் ஜீவன் வந்துதான், உங்களுக்குள்ள இருந்து அந்த ஜீவன் வெளிப்படும் பொழுதுதான் அநேகருக்குள் ஜீவன் உண்டாகும்னு சொல்லி ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்குள் படைத்தார். அதனாலதான் கீழ்ப்படுத்தி நீங்க பழகி பெருகி கீழ்ப்படுத்தி பண்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் இத்தனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நமக்கு கொடுத்தத நமக்கு முன்னாடி சிருஷ்டிச்சு வச்சிருந்தாருதான். ஆனா செத்திருந்த வரையும் அது எல்லாமே என்னவாதான் இருந்துச்சு, விதையாதான் இருந்துச்சு, சொல்ல போனா பொம்மையா இருந்துச்சு. ஆனா உங்களுக்குள் அந்த ஜீவன் வரும் பொழுது, உங்களிலிருந்து அந்த சுவாசம் வெளிப்பட்ட பொழுது எல்லாவற்றிற்குள்ளும் என்ன எழும்பியது, ஜீவன் எழும்பிற்று. பூமியானது எல்லாவித சகல விருட்சங்களையும் முளைப்பிக்க செய்தது. ஆமென். நீங்க பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கங்க. ஏன்னா உங்களுக்குள்ளதான் ஜீவன் இருக்கு. இனி நீங்க வெளியே தேட வேண்டியதில்லை. உங்களுக்குள்ள இருந்து எல்லாவற்றையும் முளைப்பிக்க செய்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆதாமுக்கே அப்படின்னா உங்களுக்கு எப்படிங்க, ஆதாம் அவன் யாரானா, ஜீவ ஆத்மாவானா? நீங்க என்ன இன்னைக்கு ஜீவ ஆத்மாவா? நீங்க யாரு, அதுக்கும் மேல என்ன வேலை, உயிர்ப்பிக்கிறாவியானவரால் உயிர்ப்பிக்கப்பட்டே கொண்டே இருக்கீங்க. அப்ப உயிர்ப்பிக்கிற ஆவி உங்களையும் உயிர்ப்பித்து அநேகரையும் உயிர்ப்பிக்கும். நீங்க வீழ்ந்து போன ஆதாமினால் உண்டான மண்ணிலிருந்து உண்டாக்கப்படவில்லை. நீங்க கிறிஸ்துவின் சாயலிலே, கிறிஸ்துவனுடைய சுவாச காற்று தான் உங்களை என்ன பண்ண வச்சிட்டு இருக்கு, இன்னைக்கு உயிர்ப்பெற செஞ்சிருக்கு இல்லையா? அப்போ இன்னைக்கு ஆதாமில இருந்தே இவ்வளவு வல்லமை வெளிப்பட்டதுன்னா எனக்குள்ள இருந்தும் உங்களுக்குள்ள இருந்தும் வெளிப்படாமல் இருப்பது எப்படி, வெளிப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமென். சோ பூமியிலிருந்து என்ன எழும்புச்சு, மூடு பனி எழும்பியது. மூடு பனி எழும்பி தேவன் அந்த மண்ணினாலே மனிதனை படைத்து அவன் இப்ப என்னவாயிட்டாரு, ஜீவ ஆத்மாவானான். அவர் ஜீவ ஆத்மாவானதினாலே, ஆதாம் ஜீவ ஆத்மாவானதினாலே அதற்கு பின்பாக என்னெல்லாம் வந்துச்சு, செடி இது எல்லாமே என்ன பண்ணுச்சு, முளைத்தது. சோ இன்னைக்கு உங்களை பார்த்து நீங்களே பேசுங்க, ஆசீர்வாதம் வேற எங்கிருந்தும் வர்றதில்லை. ஆசீர்வாதம் எங்கிருந்து தான் எழும்ப போகுது, உங்களுக்குள்ளிருந்து எழும்பி, உங்களுக்குள்ளிருந்து எழும்பி பூமியை எல்லாம் என்ன பண்ணும், நினைக்கும், பூமியெல்லாம் ஆசீர்வதிக்கும். ஞானம் உங்களிலிருந்து எழும்பி
ரிசீவ் பண்ணீங்கன்னா ஆமென் சொல்லுங்க. ஞானம் உங்களிலிருந்து எழும்பி, கனம் உங்களிலிருந்து எழும்பி, வல்லமை உங்களிலிருந்து எழும்பி, அப்பாவை அறிகிற அறிவு உங்களிலிருந்து எழும்பி, மகிழ்ச்சி உங்களிலிருந்து எழும்பி, சமாதானம் உங்களிலிருந்து எழும்பி, சந்தோஷம் உங்களிலிருந்து எழும்பி, ஐஸ்வர்யம் உங்களிலிருந்து எழும்பி, தேவனுடைய வல்லமை உங்களிலிருந்து எழும்பி, தேவனுடைய அனந்த ஞானம் உங்களிலிருந்து எழும்பி, தேவனுடைய அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த சுவாச காற்று, இந்த ரூவாவின் ஆவியானவர் இன்று உங்களுக்குள்ளிருந்து எழும்பி இந்த பூமியை எல்லாம் சர்வ சிருஷ்டியையும் நினைப்பதாக, நிறைப்பதாக. லவ் யூ டாடி. எனக்குள்ளிருந்து எழும்பி இந்த முழு அண்ட சராசத்திற்குள்ளும் தகப்பனே அந்த வெளிச்சம் நிறைப்பதாக, பிரகாசிப்பதாக. நன்றி 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 அப்பா. லீடா நாஷதரபரபலிபோ. லவ் யூ ஃபாதர். நன்றி நன்றி. எனக்குள்ளிருந்து எழும்பும் ஐஸ்வர்யம் எனக்குள்ளிருந்து எழும்பும். தேவனுடைய கணம் எனக்குள்ளிருந்து எழும்பும். தேவனுடைய ஞானம் எனக்குள்ளிருந்து எழும்பும். நன்றி நன்றி. சமாதானம், தேவன் தந்த மகிழ்ச்சி, தேவன் தந்த ஆரோக்கியம், தேவன் தந்த சுகம் எனக்குள்ளிருந்து எழும்பி என்னையும் நிறைத்து அநேகருக்குள்ளும் நிரம்ப செய்யும் அப்பா. லவ் யூ ஃபாதர். அப்படியா என்னை சிருஷ்டித்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. நன்றி செலுத்துறோம். தேங்க்யூ ஃபாதர். நன்றி நன்றி நன்றி. நீங்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்கிறீர்களா? ஆசீர்வாதம் யாருக்குள்ள இருந்து தான் எழும்பும்? எனக்குள்ளிருந்து, உங்களுக்குள்ளிருந்து எழும்பி இந்த பூமியை எல்லாம் என்ன பண்ண போகுது? நிறைக்க போகுது. ஒரு சூரியனுங்க, என்னது ஒரு சூரியன், எத்தனையோ டன். அதான் இருக்கிறதுலே சன் தான் என்னது, பெரிய பால் ஆஃப் ஃபயர். கிட்டத்தட்ட அது பக்கத்துல என்ன பண்ண முடியல, நெருங்க முடியல. எங்கேயே நெருங்க முடியல. எத்தனையோ கிலோமீட்டர்ஸ், 60,000 கோடி எத்தனையுமே சொல்றாங்க. அந்த கிலோமீட்டர் தாண்டி தான் இது பண்ண முடியல. ஏன்னா இப்ப நம்ம உள்ள போறாங்களா, போய் பார்க்கட்டுமே கொஞ்சம் தான் பொசுங்கி போயிடுவாங்க. ஏன்னா ஆண்டவர் உருவாக்கின இதுக்குள்ள இவன் எவ்வளவு வெப்பம் இது வச்சாலும் வாய்ப்பே இல்ல. ராஜா நீ வேணா போ, நிலாக்குள்ள போயிட்டு வந்தேன்னு சொல்லி வேணா சொல்லிட்டே இரு. சூரியனுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பே இல்லை, எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இப்படியாக தேவன் நம் மூலியமாக தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். ஆமென். ஏன் உங்க மூலியமா சிருஷ்டித்தாரு? அதெல்லாம் விதை. என்னது? மற்றவைகள் எல்லாம் விதை. நீங்க யாரு? வாட் a state of this being. அவரை போல அவராகவே சிருஷ்டிக்கப்பட்டீங்க. எப்பவுமே நீங்க விதை கூட உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க. அவர் விதைக்கப்பட்டுட்டார். யூ ஆர் நாட் a seed. சொல்லுங்களேன், ஐ எம் நாட் a seed. நான் விதை கிடையாது. நான் யாரு? அவர் சாயலின் படியும் அவர் ரூபத்தின் படியும் உருவாக்கப்பட்ட அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் ஒரு சுதந்திரனா, அவருடைய சுதந்திரமாக, அவருடைய கர்ப்பத்தின் பிறப்பாக நீங்களும் நானும் இருக்கிறோம். ஐ am not called to be a seed. I am called to be his son, his daughter. ஓகேவா? சோ நீங்க அவருடைய சாயலையும் அவருடைய ரூபத்திலையும் உருவாக்கப்பட்டு வெளிவந்து விதையா இருக்கிற மற்றவற்றுக்கு உயிர் கொடுக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க. விதைக்குள்ள உயிர் இருந்துச்சுங்க, ஆனா அது வெளிவர முடியலங்க. ஆனா உங்களுக்குள்ள உயிர் இருந்துச்சுங்க, அது தானா வரும் உங்கள இருந்து உயிர். இதுதான் வித்தியாசம். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க. விதைக்குள்ள உயிர் இருந்துச்சு, ஆனா அது வெளியில வர முடியல. நீங்கள் அல்லாமல் அந்த விதை உயிர்ப்பிக்கப்பட முடியாது. நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க விதையா இருக்கீங்களா, மகளா இருக்கீங்களா? நீங்க விதையா இருக்கீங்களா, மகனாக இருக்கிறீங்கன்னா, மகனா இருக்கிறீங்கன்னா, மகளா இருக்கிறீங்கன்னா, உங்களுக்குள்ளிருந்து ஜீவன் வெளிப்படும். ஜீவன் அடக்கி வைக்கப்பட முடியாது. யூ ஆர் a state of is being. ஆமென், ஆமென். சோ இப்படியாக என்ன பண்றாரு? உங்களை உருவாக்கி எங்க கொண்டு போய் வைக்கிறாரு? தோட்டத்துக்குள்ள வச்சாரா?
வச்சாரா? தோட்டத்துக்குள்ள தானே இருக்கீங்க இப்ப எல்லாரும். நீங்க வெளியில இருக்கீங்களா? வெளியில இருக்கவங்களா கொஞ்சம் உள்ள வந்துருங்க. எல்லாரும் எங்கதான் இருக்கீங்க? தோட்டத்துக்குள்ளதான் இருக்கீங்க. தோட்டத்துக்குள்ள என்ன வந்துருச்சாரு? தோட்டம்லாம் உருவாக்கி வச்சுட்டேன்ட்டாரு. ஆனா என்ன வரல? முளைக்கல, செடி முளைக்கல. அடுத்த வசனம் வாசிங்களேன். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து உழைக்க பண்ணினார். மனுஷரை கொண்டு போய் வச்சாரு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாரு? பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். யார்? உங்களைவா? விருட்சங்களையும் எல்லாத்தையும் கனி தரது எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஆனா உங்களை பூமியிலிருந்து முளைக்க பண்ணல. பூமியிலிருந்து என்ன பண்ணாரு? உங்களை உருவாக்கினார். அதுல இருந்து என்ன பண்ணாரு? எடுத்தார். உங்களை பூமியிலிருந்து உண்டாக்கப்படலைன்னு பூமியிலிருந்து உங்களை சொல்ல போனா அப்பவே என்ன பண்ணாரு? பிரித்து எடுத்தார். உங்களை என்ன பண்ணாரு? பூமியிலிருந்து பிரித்து எடுத்தார். இப்போ ஒரு செடி இருக்கு. ஒவ்வொரு செடியில் என்ன இருக்கு? இப்ப நீங்க ஆப்பிள் சாப்பிட்டா விட்டமின் பிளா 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 விட்டமின் ஏவா மாத்தி சொல்லிட்டா மாட்டிக்குவோம்ல. கேரட்ல விட்டமின் ஏன்றாங்க. அதுக்கப்புறம் ஆரஞ்சுல நமக்கு எல்லாம் தெரிஞ்சது விட்டமின் சின்றாங்க. டொமேட்டோ சாப்பிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? நாங்க டிஃப்ரெண்டா சொல்லுவோம். டொமேட்டோ சாப்பிட்டீங்கன்னா டர்டாரிக் ஆசிட் கிடைக்குது. இப்படி ஒவ்வொன்றுல இருந்து ஒரு இது கிடைக்குது. ஆனா உங்களை பூமியிலிருந்து செப்பரேட் பண்ணும்போது என்னென்ன மினரல்ஸ், என்னென்ன சத்து, என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் உங்களுக்குள்ள வச்சாரு. புரியுதா உங்களுக்கு? இனி நீங்க வெளியில இருந்து ஒன்னும் இது பண்ண போறது இல்ல. உங்களுக்கு பிளட் குறையுது, உங்களுக்கு என்ன அது கண்ணு பார்வை இதா இருக்கு, சாப்பிடுங்க, நல்லது. கேரட் சாப்பிடுங்க, பீட்ரூட் சாப்பிடுங்க, நானும் சாப்பிட்றேன், எல்லாமே சாப்பிட்றோம். அதுல இருக்கிற இது தேவை, அது நம்ம ருசிக்கு. ஆனா அதுல உங்களுடைய சத்துக்கள் இல்லை. உங்க சத்துக்கள் ஏற்கனவே உங்களுக்குள் வைக்கப்பட்டாயிற்று. ஏன்னா நீங்க அதை பண்படுத்தும்படிக்கு, அதை கீழ்படுத்தும்படிக்கு உருவாக்கப்பட்டு இருக்கீங்க. நீங்க டேஸ்டுக்காக அதை சாப்பிடுறீங்க, ஓகேவா? அது நல்லதுன்னு என்ன பண்றோம்? சாப்பிடுறோம். ஆனா அதை சாப்பிட்டாதான் எனக்கு இது கிடைக்கும் அப்படி இல்லை. புரியுதா? அது சாப்பிடாட்டியும் ரத்தத்துக்குள்ள இருக்கிற வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது. புரிகிறதா? புரியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சோ கீழ்படுத்தி பண்படுத்தும்படிக்கு உங்களை அந்த எதுக்குள்ள விட்டாரு? தோட்டத்துக்குள்ள விட்டாரு. தோட்டத்துக்குள்ள உங்களை வச்சதுக்கு அப்புறம் தான் பூமியிலிருந்து என்ன பண்ணுது? எல்லா செடிகளும் முளைப்பிக்க பண்ணுகிறார். ஆமென். விதை என்னவா இருந்துச்சு? வார்த்தையா இருந்துச்சு. ஆனா நீங்க மாம்சமாக வெளிப்படும் பொழுது அதுவும் மாம்சமானது. ஆமென். Oh, love you, love you, love you, love you, love you, love you, Father. அடே பாருங்களேன், இந்த பூமி எல்லாம் உங்களுக்காக ஏகமாய் தவித்து காத்திருக்குதுன்னா, உங்களிருந்து இருக்கிற அந்த ஜீவ சுவாச காற்று இயேசு உங்க மேல ஊதினாரு பாத்தீங்களா? நம்ம போன வாரம் பார்த்தோம். இயேசு ஊதின அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களிலிருந்து வெளிப்படுவதற்காக இந்த பூமி ஏகமாய் தவித்து காத்திருக்குது. Oh, love you, love you, love you, love you, Father. அப்படியே உங்க சுவாச காற்ற நீங்க ஊதுற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க. என்னிலிருந்து ஆவியானவருடைய சுவாச காற்று ஊதி அதுல இருக்கிற வல்லமை, அதுல இருக்கிற சந்தோஷம், அதுல இருக்கிற சமாதானம் இந்த பூமி அனைத்தும் நிரப்புவதற்காக. ஓஹோ, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, ஃபாதர். எல்லா இடத்திலும் ஒளி என் மூலமாக பரவுகிறது. என்னிலிருந்து சொல்லுங்க என்னிலிருந்து உங்க குறைகளை நீங்க பார்த்துட்டு இருக்காங்க. என்னிலிருந்து அந்த ஜீவ சுவாச காற்றிலிருந்து, அப்பா தந்த அந்த சுவாசத்திலிருந்து என்னிலிருந்து ஒரு எப்படி அங்க இருந்து
தோட்டத்திலிருந்து என்ன பண்ணுச்சான்? 4 நதி புறப்பட்டுச்சான். அந்த ஒவ்வொரு நதியும் அது தங்கம் உண்டாக்குச்சான். ஒண்ணு எப்ரேட்டஸ் வரையும் பாஞ்சுச்சான். அதுல வெள்ளி இருந்துச்சான், கோமேதகம் இருந்துச்சான். உங்களிலிருந்து, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்களிலிருந்து தங்கங்கள் வெளிப்படும். தேவனுடைய கோமேதக கற்கள், விலையுயர்ந்த கற்கள், அந்த விலையேற பெற்ற எல்லாம் உங்களிலிருந்து வெளிப்படும். ஓ, லவ் யூ ஃபாதர். நன்றி அப்பா. ஓ, ஐஸ்வர்யமும் கனமும் வேற எங்கேயும் இல்ல, எனக்குள்ளிருந்து வெளிப்படும். என்னிலிருந்து 4 ஆறுகள் பிரியும். அது எல்லா விதமான ஐஸ்வர்யமும் என்னிலிருந்து பூமியை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி. லவ் யூ. தேங்க்யூ ஃபாதர். நன்றி செலுத்துறோம். நாசியிலே சுவாசமுள்ள மனிதனில் ஞானம் வெளிப்படும். உன் நாசியிலே சுவாசத்தை ஊதி ஜீவனை தந்தாரே. நாசியிலே சுவாசமுள்ள மனிதனில் ஞானம் வெளிப்படும். உன் நாசியிலே சுவாசத்தை ஊதி தன் ஜீவனை தந்தாரே. காற்று, ஜீவ காற்று, அது என் அப்பாவின் மூச்சு. காற்று, ஜீவ காற்று, அது என் அப்பாவின் மூச்சு. ஆமென். அது காற்று, அது அப்பாவின் மூச்சு. நீங்க எங்கெல்லாம் நீங்க போய் சுவாசிக்கிறீங்களோ அங்கெல்லாம் அது ஜீவனுள்ள காற்றாக அது மாறும். அது உங்களையும் நிறைப்பித்து அநேகருடைய வாழ்வையும் அது நிறைப்பிக்கும். தேங்க்யூ ஃபாதர். இப்படியாக யாரை உருவாக்குனாரு? ஆதாம உருவாக்கிட்டாரு. ஆதாமுக்கு ஏற்ற துணை உருவாகல, எல்லாம் தான் ஆகல. ஆனா ஆண்டவர் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் உருவாகுது, மிருகங்கள் எல்லாம் உருவாகுது. மிருகங்கள் எல்லாம் உருவாக்கி யார்கிட்ட தான் கொண்டு வராரு? ஆதாம் கிட்ட கொண்டு வராரு. ஆதாம் கிட்ட கொண்டு வந்துட்டு ஆண்டவன்கிட்ட சொல்றாரு, இதுக்கெல்லாம் நீ பேர் வையின் போது அவன் என்ன பெயரிட்டானோ அது அப்படியே ஆயிடுச்சு. நம்ம அதை பேரா பாக்குறோம், ஆனா அது பேர் கிடையாது. அவன் அங்க சிருஷ்டித்தான். அவன் பேசும்பொழுது, அவன் சொல்லும் பொழுது அங்க கேரக்டர் மாடியூல் ஆகுது, அவங்களுக்குள்ள என்ன ஆகுது? உருவாகுது. சிங்கம்னா சிங்கம் மாதிரி இருக்குது, சிங்கத்தோட கேரக்டர் அவனுக்குள்ள வெளிப்பட்டது. தேவன் வாசக்காற்றை ஊழும் பொழுது ஆதாமுக்குள்ள எதையும் கொடுத்திருந்தாரு? சிருஷ்டிக்கிற வல்லமை கொடுத்திருந்தாரு. அதோடு இணைந்து தேவனுடைய ஞானத்தையும் அருளி இருந்தாரு. அப்போ ஒரு பொருள் அவன் பார்க்கும் பொழுது இந்த பொருள் இவ்விதமாக இருக்கும், ஓ கழுகு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் ஒன்னொன்னு நினைக்க அது தன்னுடைய கேரக்டரா மாறுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, குருவிகளையும் அது என்ன பண்ணுங்க, கவனித்து பாருங்கள்ன்றாங்க. எத்தனையோ பறவைகள் உருவாக்கி இருக்குல்ல. நான் ஏதாச்சும் இதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும்போது 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேர்டு, அந்த பேர்டு சீரியஸா எனக்கு அந்த பேர்டோட நேம் தெரியல. அது பார்க்க காக்கா மாதிரி இருக்கு, ஆனா கிளி மாதிரி இருக்கு. காக்காவும் இல்ல, காக்கா கலரு பிளாக்கு, இந்த இடம் மட்டும் ரெட்டா இருக்கு. அதோட பீக்ஸ் பார்த்தா கிளி மாதிரி இருக்கு. அந்த பின்னாடி அந்த ஒரு இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு? கிளி மாதிரி இருக்கு. இது எங்க இருக்குமானா அந்த காடு, ரொம்ப அந்த டிராபிக்கல் அந்த காடுகள்ல தான் இருக்குமா. இது எங்க போய் தன்னுடைய கூட்டை கட்டும்னா, உயர்ந்த அந்த மரம், அது எப்படி இந்த பிரான்ச்சஸ் இருக்கிற ட்ரீஸ் இல்ல, இந்த காஞ்சு போய் நிக்கும்ல, அதுலதான் போய் அது கூட கட்டுமா. அப்படி அது கூடு கட்டுறதுக்கு அந்த மாதிரி மரத்தை சூஸ் பண்ணும்போது போய் பார்க்குமா. மேல கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே பார்க்குமா, அஸ்திபாரம் சரியா இருக்கா அப்படின்னு பார்க்குமா. அப்புறம் அந்த கூட்டு அந்த மாதிரி அந்த ஹாலோஸ் இருக்கும்போது, அந்த மரத்தோட ஹாலோஸ் இருக்கும்போது அதுக்குள்ள வேற ஏதாச்சும் பிராணி உட்காந்துருக்கா. அடிக்கடி இந்த பொந்துலலாம் எது போய் உட்காந்துரும், இந்த பாம்பு இது மாதிரி காரியம் உட்காந்துரும் இல்லையா, அதெல்லாம் இருக்கான்னு பார்த்து தான் கரெக்டா சூஸ் பண்ணுமா. அப்போ அது கரெக்டா இருக்குன்னு சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொந்தை ரெடி பண்ணி, அது இதெல்லாம் ரெடி பண்றது யாரு? ஆண் தான். அப்போ அதுக்கான தன்னுடைய பேர் முட்டை விடுறதுக்காக கரெக்டா அதை கட்டி வச்சு இது வெயிட் பண்ணுது. அப்ப வெயிட் பண்ணும்போது வருமானு பார்த்தா பெண் வராத போது ஒரு பெரிய குச்சி எடுத்துட்டு வந்துச்சு. என்னடா அது கூடு கட்ட சின்ன சின்ன குச்சி தானே எடுத்துட்டு வரும்ட்டு என்னடா பண்ண போகுதுன்னு பார்த்தா அது அந்த வாயில வச்சு அந்த மரத்தை என்ன பண்ணுது, அடிக்குது. நான் உனக்காக தயார் செஞ்சு வச்சிருக்கேன், என் கூட்ட பாரு
அவர் உனக்காக எவ்வளவு பெரிய மாளிகையை கட்டி வைத்திருக்கிறேன், வந்து என்னோட வாழவா, என்னோட பழகவா அப்படின்னு சொல்லி என்ன பண்றது, கூப்பிடுற மாதிரி அது அடிக்குதுங்க. அடிச்சோடனே அது ஆப்போசிட்ல இருக்கிற அந்த இது பார்த்து அதுக்கு இந்த ரெட்டு ஒரு மாதிரி பிளமிஷ் இதா இருக்கு, அது வந்து என்ன ஆகுது, அப்படியே சேஞ்ச் ஆகுது. அந்த கலர் இதாகும் போது இது தெரிஞ்சுக்கிச்சு, ஓகே ஆளு மடிஞ்சிருச்சு, நம்ம கிட்ட வரப்போகுதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுது, உடனே அந்த கூட்டுக்குள்ள போய் அழகா என்ன பண்ணுது, தன்னுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு இதாகுது. ஸோ ஒரு பறவையோட இது ஞானமே இவ்வளவு இருக்குன்னா, ஸோ ஆதாமிலிருந்து வெளிப்பட்ட ஞானம் அப்படிப்பட்டது. அவன் ஒரு பறவைக்கு பேர் வைக்கும் போதும் அவனிலிருந்து இவ்வளவு ஞானத்தை வெளிப்படுத்தினா, நீ இந்த மாதிரி பண்ண போற, அப்படி பண்ண போற, அப்படி பண்ண போறேன்னு சொல்லி ஒவ்வொன்றும் இதாச்சு. நீங்க போய் பாருங்க, வேற எதையுமே பார்க்காதீங்க, பேர்ட்ஸை பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, போய் அதை பாரு, அதை பார்த்தேனாவே உனக்கு ஞானம் பிறந்துரும். ஒரு பேர்டு இருக்கு, அழகா ஹார்ட் மாதிரி உருவாக்குங்க அதோட இது. ஸோ இப்படி விதவிதமா இருக்கு. அப்போ தேவனுடைய ஞானம், அனந்த ஞானம் உங்களிருந்து எப்படி எல்லாம் வெளிப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஞானத்தை வந்து எப்படி நீங்க சும்மா உங்களுடைய குறுகிய வட்டத்துக்குள்ள உங்க தேவை உங்களோட இதுக்குள்ள போட்டு அடைச்சதுனாலதான் நம்மளால ஏகமா தவிச்சிருக்கிற இந்த பூமியை சுதந்திரிக்க முடியல. உன் கஷ்டம், ஏன் கஷ்டம், ஏன் வீடு, ஏன் நாடு, ஏன் போகுது, நாட்டுக்கே போலியே, வீட்டிலே தானே என்ன உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ இதுலயே உட்காந்துருக்கிறதுனாலதான் நம்ம கண்களை என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அதனாலதான் ஆகாயத்து பறவையை பாருன்ற, மேல பாருன்றார். இல்லைன்னா என்ன பண்ணிட்டே இருப்போம், கீழே பார்த்துருப்போம். ஆகாயத்து பறவை பாரு, அது எப்படி கட்டுது பாரு அப்படின்னு சொல்லி உங்களை காணும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்காரு. ஸோ எங்கிருந்து ஞானம் வெளிப்பட்டது, ஆதாமிலிருந்து ஞானம் வெளிப்பட்டது. அவன் எதுக்கெல்லாம் பேர் வச்சானோ அந்த பேரெல்லாம் அதுக்கு அப்படியே ஆயிற்று. அப்போ இன்னைக்கு நீங்க சிருஷ்டிங்க, இப்ப என்ன இல்ல, ஏற்ற துணை இல்ல. அப்போ ஏற்கனவே மனுஷன் எப்படி உருவாக்கப்பட்டிருந்தா, உருவாக்கப்பட்டு அதான் வெளியே இருக்கான். இப்போ ஆதாமிலிருந்து ஏவாளும் அவனுக்குள்ளதான் இருந்தா, ஏவாளை தேவன் பிரித்தெடுத்தார். ஒரே மாம்சமாக உருவாக்கப்பட்டிருந்தவன் இவனுக்குள்ள இருக்கிற அந்த சிருஷ்டிக்கிற வல்லமை, தேவன் சுவாசத்தை ஊதிய பொழுதே யாருக்கு வந்துட்டு, ஏவாளு ஆதாமுக்குள் வந்தாயிற்று. ஆதாமுக்குள் வந்த சிருஷ்டிக்கிற வல்லமையிலிருந்து யாரை பிரித்து எடுக்கிறாரு, இப்போ ஏவாளை பிரித்து எடுக்கிறார். அப்படி பிரித்து எடுக்கும் பொழுது என்ன வெளிப்பட்டுச்சு, சிருஷ்டிக்கிற வல்லமை வெளிப்பட்டுச்சு. இப்ப இவங்க எப்படிதான் இருந்தாங்க, they have made one flesh but separated as a separate flesh. ஆனா again they are called to be a one flesh. இந்த ரகசியம் பெரிது. தேவன் யாருக்குள்ள இருந்தா உருவாக்குனாரு, ஆதாமுக்குள்ளதான் ஏவாளை உருவாக்கி இருந்தாரு. இவர்கள் எப்படிதான் உள்ள இருந்தாங்க, ஒரே வம்சமா தான் இருந்தாங்க. பேச அப்படியே இருந்துக்கலாம், விட்டுருக்கலாமே. இல்ல, அவனிலிருந்து அவளை பிரித்தெடுத்து இருவரும் உலாவி இது பண்ணி, ஆனா நீங்க இப்ப எப்படிதான் இருக்கணும், உங்களை பிரிச்சுட்டேன், நீ ஆணாக இருக்கும்படிக்கும் இவள் பெண்ணாக இருக்கும்படிக்கும் நீ மனுஷனாக இருக்கும்படிக்கும் மனுஷியாக இருக்கப்படிக்கும் அழைக்கப்பட்டுட்டீங்க. ஆனா தனித்து இருக்கிறதற்கு இல்ல, ஒரே மாம்சமா இருப்பதற்காக உங்களை சிருஷ்டிச்சிருக்கேன். கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருந்தீங்க, ஏன் கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை வச்சிருக்கலாமே, அவர் தன்னுடைய அந்த ஆளுமைக்குள்ள உங்களை அடக்கி வச்சிருக்கலாமே, அப்படி வைக்கலையே. அவரிலிருந்து உங்களை பிரித்து எடுத்தார். பிரித்தெடுத்தவர் உங்களை சும்மா சுத்திட்டு இருக்க அழைக்கல, அவர் எப்படிதான் அரைச்சாராம், மணவாட்டியாக ஒரே மாம்சமாய் அவருக்குள் இருக்கிறதற்கு தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கோம். இது ஒரே ஒரு விசேஷம், ஆணாக இருக்குவதற்கும் பெண்ணாக இருப்பதற்கும் தான் அழைக்கப்பட்டிருக்கோம். ஸோ இயேசுவின் நாமத்தினாலே இந்த பூமியில இருக்கிற எல்லாம் தேவன் விதைக்காத விதைகள் எல்லாம், அந்த கலப்பு விதைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே வேரோடு பிடுங்க பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஏன்னா நீங்க சொல்லாது ஆகும். நீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களை நீங்க பார்க்கும் பொழுது நீங்க பேசுங்க, இவர்கள் ஆணாக உருவாக்கப்பட்டிருக்கிறவர்கள், இவர்கள் பெண்ணாக சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறவர்கள். எந்த மனநிலையும் இது எதனால வர பாதிப்பு, இட் இஸ் நாட் பிசிக்கல்லி இவர்கள் உருவாக்கப்பட்டது சரியாதான் உருவாக்கப்பட்டிருக்காங்க. எதனால ஏற்படுகிற மாற்றங்கள் அவருடைய எண்ணங்களினாலும் அவர்களுடைய சூழ்நிலைகளினாலும், சரி நம்ம இப்படி இருந்தா
நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லி அதை நினைச்சிருக்கிறது தான் அது அவர்கள் நாங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்கு வெளிவராங்க. இல்ல, ஆணாக உருவாக்கப்பட்டிருக்கான், பெண்ணாக தான் உருவாக்கப்பட்டு இருக்கிறார். ஆணும் பெண்ணும் இணையும் பொழுதுதான் அங்கே ஒரே மாம்சம் ஆகிறது. வேறே வேறே இணைப்புக்கு இங்க இடமே இல்லை இந்த பூமியில். இதெல்லாம் நீங்க பேச பேச தேவையற்ற கலைகள் நீக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. ஏன்னா யாருக்கிட்ட இருக்கு பலன், அதிகாரம்? உங்ககிட்ட இருக்கு. ஆமென். சோ இவன் யாராய் மாறுகிறார்? ஜீவ ஆத்மாவாகிறான். ஜீவாத்மா இப்போ நம்ம ஒரே மாம்சமாய் வெளிப்படுறோம். ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்க இந்த வாரம் புரிஞ்சுக்கணும். போதும், எழுதி வச்சிருக்கேன், பேசுறதெல்லாம் பேசலாம். ஆனா ஒண்ணுதான், உங்களிலிருந்து தேவனுடைய ஞானம் வெளிப்படும். நீங்க யாருன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஆதாமுக்குள்ளே இப்படி இருந்துச்சுன்னா இன்னைக்கு உங்களுக்குள்ள ஊதி இருக்கிற காற்று பரிசுத்த ஆவியானவர், அவர் உங்களோடு கூட தங்கி இருக்கும்படிக்கு நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு அப்படிப்பட்ட அனந்த ஞானம் என் மூலமாக வெளிப்படட்டும்னு விரும்புங்க. அந்த ஜீவ சுவாச காற்ற அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு வெட்டாந்தரம் தான், அது காலி நிலமா தான் இருந்துச்சு நீங்க வர வரையும். ஆனா மனிதன் உருவாகின பொழுது அங்கிருந்து தன்னுடைய ஜீவனை அது முளைப்பித்து அங்க ஏற்கனவே அங்க காத்து இருந்துச்சுங்க, ஏற்கனவே அங்க வெளிச்சம் இருந்துச்சுதான். ஆனா எல்லாம் முளைக்காம அது அப்படியே இருந்துச்சு. ஆனா நீங்கள் உருவாக்கப்பட்ட பின்போ எல்லாம் என்னக்குரியவர் வந்துட்டார்னு சொல்லி அது முளைக்க ஆரம்பித்தது, தன் ஜீவனை வெளிவிட ஆரம்பித்தது. இன்னொன்னு சொல்லட்டுங்களா, தேவன் ஏன் அதை ஆதாமையும் ஏவாளையும் வைத்ததுக்கு பின்பாக இவர்களை முளைக்க வச்சாருன்னா, தேவன் உங்களுக்கு மட்டும்தான், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தான் தன்னை வெளிப்படுத்தினார், எந்த சிருஷ்டிக்கும் தன்னை வெளிப்படுத்தவில்லை. ஏன்னா அவரை யார் மூலமாக வெளிப்படுத்தினார் தெரியுமா? ஆதாமின் மூலமாக. ஆதாம தான் அவங்க தன்னுடைய தந்தையாக பார்த்தாங்க, தன்னை உருவாக்கியவர்களாக. சொல்ல போனா தன்னை சிருஷ்டித்த கர்த்தாவாகவே மற்ற ஜனமெல்லாம், மற்ற உயிர்கள் எல்லாம் யாரை பார்த்துச்சுன்னா ஆதாம தான் பார்த்துச்சு. ஸோ இந்த ரகசியம் பெரிது. ஸோ உங்க மூலியமாகத்தான் அநேகர் தகப்பனை பார்ப்பார்களாக, நம்ம அன்பான அப்பாவை பார்ப்பார்களாக. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா தேவன் வேற யாருக்கும் தன்னை வெளிப்படுத்தலைங்க, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தான் தன்னை வெளிப்படுத்தி இருந்தார். சகல சிருஷ்டியும் பண்படுத்துங்கள்னு சொல்லி கொடுத்ததுனால எந்த ஜீவ ஜந்துக்களுடனும் போய் அவர் தனிப்பட்ட உறவாடவே இல்லை. யாரோடு தான் உறவாடினாரு? ஆதாமும் ஏவாளோடு தான். அப்போ ஆதாமும் ஏவாளையும் தான் இந்த முளைப்பித்த எல்லா ஜீவன்களும் கடவுளாக பார்த்துச்சு. இப்படிதான் சொல்லுவேன், அதை இப்படிதான் பார்த்துச்சு. தன்னை உருவாக்கின எஜமானாக அது பார்த்தது. ஓ லவ் யூ லவ் யூ லவ் யூ, ஹா 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 ஹா, ரிவரி வரி வரி ஓ. எஸ், உங்களை இந்த பூமி அப்படிதான் பார்க்குதுங்க. அதுதான் ஏகமாய் தவித்து கர்ப்ப வேதனைப்படுது. ஓ நீங்க வெளிப்படணும், உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த கிறிஸ்துவின் சந்ததிகளாக நீங்க வெளிப்படணும். ஓ என்னை பண்படுத்த, என்னை கீழ்ப்படுத்த. யார் யார் கையிலயோ எதேதோ இருக்குதுங்க, எல்லாம் குவிஞ்சிருக்கு, ஒரு இடத்துல குவிஞ்சிருக்கு. பாபேல் கோபுரத்தை அவங்க கட்டும்பொழுது ஒரே இடத்துல குவிந்தது போல ஒரே இடத்துல இன்னைக்கு ஐஸ்வர்யம் குவிஞ்சிருக்கு, ஒரு மனுஷன்ட்ட குவிஞ்சிருக்கு. லீபரஹதரடா, இன்னைக்கு எல்லாம் செதறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, எல்லாம் பிரிவதாக, ஆறுகள் எப்படி பிரிந்ததோ அப்படியாக பிரிவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆதாமு தன்னுடைய ஜீவனை சொல்லும் பொழுது அங்க உயிர் பிறந்துச்சுங்க, பூமி முளைச்சிச்சுங்க, கருகி போகல. பூமி தன் பலனை தர ஆரம்பித்தது. ஆதாமுக்கே இவ்வளவுனா இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நமக்குள்ள இருந்து எப்படி அழிவு பிறக்கும்? நம்ம ஜீவனை பிறப்பிக்க பிறந்தவர்கள். யோசேப்பு அங்க எகிப்து ஃபுல்லா இதுதான். ஆனா தன்னுடைய தரிசனத்தை அந்த கனவோட எதை சொல்லும் பொழுது, அதற்கான தீர்வை சொல்லும் பொழுது, எகிப்தே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் என்றால், ஒரு தீர்க்க தரிசனம் வழும்போது அங்க ஒரு அழிவல்ல, அங்க ஒரு ஜீவன் பிறக்கும். எகிப்திற்கே இந்த ஆசீர்வாதம் என்ன?
நம்ம எதிர்த்த எகிப்திற்கே இவ்வளவு ஆசீர்வாதம்னா நீங்க அவருடைய பிள்ளைகள், உங்களுக்கு எப்படிங்க ஆசீர்வாதம் வராம இருக்கும்? அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் எழும்புவார்களாக, ஜீவனை தருகிற தீர்க்கதரிசிகள் எழும்புவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்படியே ஒரு தவறு நடக்குதுன்னு சொல்லி வந்தாலும் அதற்கான தீர்வாக அது நடக்கட்டும். அது நடக்க கூடாது. அது நடந்ததுக்கு அப்புறம் இது எங்க வாயிலிருந்து வந்துச்சு அதனால நடந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. யோனா வாயிலிருந்து வந்துச்சுதான் அழிக்க போறேன்னு தான் சொன்னாரு. ஆனா அழிக்க போகும்போது இவன் அழிவுக்காக காத்திருக்கான். ஆனா அந்த ஜனம் திருந்தியது. எத்தனையோ பேர் அந்த நாள்ல தேவனை ஏற்றுக்கொண்டார்கள். அது மகாபெரிய, அவன் சென்ற பட்டணம் அவ்வளவு கேவலமான பட்டணம். அப்படிப்பட்ட பட்டணமே ஒரு தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தையினால் மாறி இருக்கும் என்றால், இன்று கிறிஸ்துவாகிய மகா பெரிய வல்லமையுள்ள தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டவருக்குள்ளிருந்து பிறப்பிக்கப்பட்ட உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படுகிற வார்த்தை இன்று அநேகருக்குள் ஜீவனை உண்டு பண்ணும் இயேசுவின் நாமத்தினாலே. நீங்கள் ஜீவனை பிறப்பிக்க வந்தவர்கள். சொல்லுங்களேன், இந்த பூமி தங்கத்தால் நிரம்பி இருக்கும், இந்த பூமி வெள்ளியினால் நிரம்பி இருக்கும், இந்த பூமி தேவன் தருகிற ஆரோக்கியத்தினால் நிரம்பி இருக்கும். எந்த வைரஸும் எங்க பூமியை தாக்காது. எந்த ஒரு மனிதனுடைய தேவையற்ற திட்டங்கள் எங்க பூமியை தாக்காது. Love you Father, love you Father. இனி எந்த ஒரு கடல் சீற்றங்கள் எங்கள் தேசங்களில் நடைபெறாது. இயற்கையினால் வருகிற பேரிடர்கள் எங்கள் தேசத்தை தாக்காது. நெருப்பினால் வர, இயற்கையின் காட்டு தீயினால் வருகிற எந்த ஒரு சேதமும் எங்களை தாக்காது. ஏன்னா காடு எதற்காக உருவாக்கப்பட்டது? தன் பலனை கொடுக்கறதுக்கு தான். கண்டிப்பாக அது நெருப்பு எரியாது இயேசுவின் நாமத்தினாலே. எஸ் ஃபாதர், லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ டாடி. எல்லாம் இந்த பூமியில இருக்கிற எல்லாம் ஜீவனை தருவதாக. சொல்லுங்க சொல்லுங்க, பாருங்க பாருங்க, எல்லா இடத்தையும் பாருங்க. காற்றை பாருங்க, கடலை பாருங்க, நீர், நிலம், காற்று, ஆகாயம், அப்புறம் என்ன, நெருப்பு, எல்லாத்தையும் பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல எல்லாமே அடங்கிருச்சு. இதெல்லாம் உருவாக்கிட்டு தான் உங்களை கீழ்படுத்திருக்க, உங்களை வச்சாரு. எஸ் 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 காற்றின் மீது உங்களுக்கு அதிகாரம், நிலவின் மீது உங்களுக்கு அதிகாரம், நெருப்பின் மீது உங்களுக்கு அதிகாரம். வானத்தின் எல்லாத்தின் மீது உங்களுக்கு அதிகாரம். லவ் யூ லவ் யூ லவ் யூ. ஆசிட் ரெயின், அந்த ரெயின், எந்த ரெயின் வராது, நமக்கு வரதெல்லாம் செழுமையான ரெயின் தான். வானத்திலிருந்து எங்களுக்கு ஆசீர்வாத மழை மாத்திரம் தான் வரும். நிலம் தன் வாயை பிளப்பது இல்லை. மனிதனை விளங்குவதற்காக நிலம் தன் வாயை பிளப்பது இல்லை இயேசுவின் நாமத்தினால். எஸ் 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 நாங்க ஜீவனை பேசுறோம்ப்பா. இந்த பூமியில நாங்க ஜீவனை பேசுறோம், ஆரோக்கியத்தை பேசுறோம், சந்தோஷத்தை பேசுறோம், சமாதானத்தை பேசுறோம். அப்பா, எந்த நாடுகளுக்கும் இடையில் இனி சண்டை உருவாவது இல்லை தகப்பனே. சமாதானம், உங்க தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு நாட்டையும் நிறைப்பதாக. மனிதர்கள் ஒருமித்து வாழ்வது எவ்வளவு நலம் என்று பார்த்திருக்கீங்கப்பா. அப்படியா சகோதரர்கள் ஒருமித்து வாழ்வதற்காக இந்த பூமியை உருவாக்கி இருக்கீங்க. எல்லாரும் ஒருமிக்கட்டு, எல்லாரும் ஒரு மனமாய். நன்றி நன்றி நன்றி. அந்த தேவ அன்பின் காற்று, தேவ அன்பின் காற்று எங்கள் எல்லையெங்கிலும் தகப்பனே விரிவடைவதாக. Love you, love you, love you, love you, love you. Love you, Father. Thank you, Father. அப்படியே நீர் செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். Love you, Daddy, love you, Daddy. காற்று, ஜீவ காற்று, அது என்னப்பாவின் மூச்சு. நாசியிலே சுவாசமுள்ள மனிதனில் ஞானம் வெளிப்படும். நாசியிலே சுவாசத்தை ஊதி தன் ஜீவனை தந்தாரே. நாசியிலே சுவாசமுள்ள மனிதனில் ஞானம் வெளிப்படும். நம் நாசியிலே சுவாசத்தை ஊதி தன் ஜீவனை தந்தாரே.
காற்று, ஜீவ காற்று, அது என் அப்பாவின் மூச்சு. காற்று, ஜீவ காற்று, அது என் அப்பாவின் மூச்சு. ஆதாமிட்ட பெயர்களிலே ஞானம் ஒளிந்தது, யோசேப்பு சொன்ன ஆலோசனையில் ஞானம் வெளிப்பட்டது. ஆதாமிட்ட பெயர்களிலே ஞானம் ஒளிந்தது, யோசேப்பு சொன்ன ஆலோசனையில் ஞானம் வெளிப்பட்டது. காற்று, ஜீவ காற்று, அது என் அப்பாவின் மூச்சு. காற்று, ஜீவ காற்று, அது என் அப்பாவின் மூச்சு. எஸ், ஆதாமிட்ட பெயர்களிலே இவ்வளவு வல்லமை இருக்குன்னா, இன்னைக்கு கிறிஸ்து உங்களை யாரை அனுப்பினது போல அனுப்புகிறார்? பிதா என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ பிதாவை அறிகிற அறிவுல நாம் அழைக்கப்படும்படிக்கு இயேசு வந்தார். இயேசு பிதாவையே வெளிப்படுத்த வந்தார். இயேசு பிதாவின் அன்பு வெளிப்படுத்த வந்தார். அந்த உறவை வெளிப்படுத்த வந்தார். அந்த மன்னிக்கிற மனநிலையை வெளிப்படுத்த வந்தார். தன் ஜீவனையே தர வந்தார். அப்ப இன்னைக்கு நம்ம எப்படி வெளிப்படணும்? இயேசுவை போல, இயேசுவை போல வெளிப்படும் பொழுது இந்த பூமி இருப்பு கோலெல்லாம் ஆண்டுட்டு இருக்காங்கங்க. அது வழி தாங்க முடியல, அது தவிக்குது. என்னை அரவணைக்க, என்னிலிருந்து ஜீவனை முளைப்பிக்கிறதுக்கு ஆள் இல்லையே. என்னுடைய ஜீவனை அழிச்சிட்டு இருக்கிறாங்க இவங்க கண்டுபிடிக்கிற புதிய புதிய சிருஷ்டிப்புனால, இவங்க மனித அறிவை உண்டாக்குகிற சிருஷ்டிப்புனால இன்னைக்கு எல்லாம் என்னை கரப்படிய வச்சுட்டு இருக்காங்க. நான் மூச்சு விட கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன்னு ஒவ்வொரு பூமியும் அது தவிச்சிட்டு இருக்கு. நீங்க உங்களுக்கு இருக்கிற அந்த காற்று, உங்களுக்கு இருக்கிற அந்த ஆனந்த ஞானம் உங்க பிள்ளைகளை வெளிப்படட்டும், நம்மளை வெளிப்படட்டும். இந்த பூமிய கவலைப்படாம அது தன்னுடைய சுவாசத்தை, தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற விதத்துல சிருஷ்டிப்புகள் உண்டாவதாக. மனிதன் அப்படியாக பொருட்களை கண்டுபிடிப்பார்களாக. எந்த நமக்கு நல்லதுன்ட்டு பிறரை குத்தி கிழிக்கிற இதுக்கு நம்மள ஆண்டவர் உருவாக்கல. நம்ம கிட்ட இருந்து பிறக்கிறதெல்லாம் ஜீவனை உண்டு பண்ணும். அப்படியாய் அந்த ஞானம் எங்களிலும் எங்கள் பிள்ளைகளிலும் வெளிப்படுவதற்காக கர்த்தாவே நீர் உமது ஜீவனை எங்களுக்கு தந்தீர், அதற்காக உமக்கு நன்றி செல்றேன்னு சொல்லி உயிர்ப்பிக்கிற வல்லமை என் மூலமாக இந்த பூமியை நிறைப்பதாக. கிறிஸ்துவில் இருந்த அதே உயிர்ப்பிக்கிற வல்லமை எனக்குள்ளிருந்து இந்த பூமியில் வெளிப்படுவதாக. லவ் யூ டாடி. இதை அறிந்தவர்களாக புரிந்தவர்களாக உங்க அப்பத்திலையும் திராட்சை ரஸ் நீங்க உங்க சரீரத்திலையும் உங்களுடைய ரத்தத்திலையும் நாங்க பானம் பண்றோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். உங்களிலிருந்து வெளிப்படும், என்னிலிருந்து வெளிப்படும். தேங்க்யூ ஃபாதர். நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. தேங்க்யூ ஃபாதர். அப்பா உங்க கரத்துல எல்லாரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தை இவர்களுக்குள் மாம்சமாவதாக. தகப்பனே, இந்த வார்த்தையின் வல்லமை இவர்களுக்குள் உள் சென்று இவர்கள் ஆழத்திலிருந்து மகா ஊற்றுக்கண்கள் இவர்களிலிருந்து புறப்பட்டு வெளியே வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதங்களாக மாறுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. இவர்களின் ஜென்ம பிறப்பை அறிந்தவர்களாக ஆதியிலிருந்த அந்த நோக்கத்திற்குள் அப்பா தகப்பனே இவர்களுடைய பாதையை நீ செவ்வாய்ப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிக்க தகப்பனே, நீர் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மலர்ச்சியை அந்த பரிசுத்த ஆவியானவரின் வாழ்வியலுக்குள் நீர் எங்களை அழைத்து செல்வதற்காக உமக்கு நன்றி செலுத்து. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.